அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிறது மே மாதம் 25ஆம் தேதிக்கு மேலே கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக மிதுன ராசிகளை பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது மே மாதம் 25ஆம் தேதிக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா அதற்குள்ளாக 3 முக்கிய கிரகங்களினுடைய பெயர்ச்சி நடந்து முடிஞ்சிருக்கு. அதாவது சனி பகவானினுடைய பெயர்ச்சியும், குரு பகவானினுடைய பெயர்ச்சி மே 14ஆம் தேதியும், ராகு கேது பெயர்ச்சி மே 18ஆம் தேதியும் பார்த்தீங்க அப்படின்னா நடந்து முடிஞ்சிருக்க நிலையில் இந்த கிரகங்களினுடைய பெயர்ச்சியின் தாக்கத்தில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கிரகங்களினுடைய சேர்க்கை மற்றும் கூட்டணி இந்த பலன்கள் எப்படி அமையப்பெற போகிறது, மிதுன ராசியினருக்கு அதிர்ஷ்டத்தை தருமா அல்லது துரதிர்ஷ்டத்தை தருமா அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் நாம கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மே மாதம் 25ஆம் தேதிக்கு மேலே முக்கிய கிரகங்களினுடைய கூட்டணி மற்றும் சேர்க்கை, அதாவது அசுப கிரகங்களினுடைய கூட்டணி மற்றும் சேர்க்கை அப்படிங்கிறது சில ராசிக்கு அதிர்ஷ்டத்தை தந்தாலும் சில ராசிக்கு துரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த நேரத்தில் பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று. எதிர்கால முன்னேற்றத்திற்கு தேவையான சில சின்ன சின்ன விஷயங்களை செய்வீங்க. இருந்தாலும் சின்ன சின்ன சிக்கல்களில் சிக்கியும் கொள்வீங்க. அதனால் கொஞ்சம் நீங்கள் உங்களை பத்திரமா பார்த்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. குடும்பத்தில் நல்ல பெயர் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிற வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்குரிய பெயர் அதாவது நல்ல பெயர் ஏற்கனவே இருக்குது அப்படின்னா அந்த பெயர் கெடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது அவ்வப்பெயர் உண்டாக பலருக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க. ஏன்னா இந்த காலம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா பல வகைகளில் தங்களுக்கு ஏமாற்றங்களும் அவப்பெயர் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது. அதே சமயம் உங்களை அவமானப்படுத்தியவர்கள் மீண்டும் தங்களை பிரச்சனையில் சிக்க வைக்க நேரங்காலம் பார்த்து கொண்டே இருப்பாங்க. அதனால் கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது உங்களை தொந்தரவும் கொடுக்கலாம். அது சரி செய்யக்கூடிய பிரச்சனை தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனையாகவும் இருக்கும். இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய புத்தி சாதுரியத்தனத்தின் காரணமாக அனைத்தையும் நீங்கள் முறியடித்து விடுவீங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது தங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றாலும் சில பல விஷயங்களில் பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன இடையூறுகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். எடுத்த முயற்சிகளில் சிறிது கால தாமதத்திற்கு பிறகே தங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா வெற்றி வாய்ப்பு கிடைக்கப்பெறும். அதனால் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியமான ஒன்று. ஆரோக்கிய விஷயம் அப்படின்னு வரும்போது ஆரோக்கியத்தில் ஏறக்குறைய பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன மருத்துவ செலவுகளை சந்தித்து வந்த தங்களுக்கு மேலும் மருத்துவ செலவு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. திடீர் பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். அதனால் இரவு நேர பயணங்கள், தொலைதூர பயணங்களை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்து கொள்ளுங்க. அதே மாதிரி புதுசாக வேலை தேடுறது, புதுசாக வியாபாரம் தொடங்குறது, புதுசாக வங்கியில் சேமிப்பு துவங்கிறது, இது போல் நிறைய நல்ல விஷயங்களை துவங்கினா தங்களுடைய வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி குடும்பத்தில் சந்தோஷமும் இருக்கும். இருந்தாலும் கணவன் மனைவிக்கு மத்தியில் சின்ன சின்ன சண்டைகள் சச்சரவுகள் ஏற்பட்டாலும் உடனுக்குடன் அது சரியாகிடும். அதனால் பெரிய அளவில் கவலை கொள்ள வேண்டாம். அதே மாதிரி தடைபட்டு வந்த சுபகாரியங்களை மீண்டும் நீங்கள் துவங்க ஆரம்பிப்பீங்க. பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தை
கவனத்தை செலுத்த பாருங்க. கூடுமான வரை வெளியூர் பயணங்களை தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. வண்டி வாகனம் ஓட்டும் போது சீட் பெல்ட், ஹெல்மெட் போன்ற உயிர்காக்கும் கவசங்களை உதாசீனப்படுத்த வேண்டாங்க. அதே மாதிரி கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு நடந்து கொண்டீங்க அப்படின்னா பெரும்பாலான பிரச்சனைகளை தவிர்க்கலாம். மூன்றாவது நபர்களை எளிதில் நம்ப வேண்டாம். பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்க பாருங்க. வேலையை பொறுத்த வரைக்கும் மேல் அதிகாரிகளோடு அனுசரணையாக இருக்கணும். வெளியூர் பயணங்கள் நல்லபடியாக முடியும். சுப செலவுகள் ஏற்படும். தங்களுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் இருந்தா உடனடியாக மருத்துவரை அணுகுவது நல்லது. உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டம். எந்த ஒரு விஷயத்திலையும் திறமையாக சிந்திப்பீங்க. எளிதில் ஏமாற்றம் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடும் இருப்பது அவசியமான ஒன்று. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நிதானமாக செயல்பட பாருங்க. வாடிக்கையாளரையோ அல்லது பார்ட்னரையோ நீங்கள் பகைத்து கொள்ள வேண்டாங்க. நிதானமாக இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதங்களும் செய்ய வேண்டாம். பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு தேவையான விஷயங்களை பற்றி சிந்திப்பது நன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் பல போராட்டங்களுக்கு பிறகு தான் ஒவ்வொரு விஷயத்திலையும் வெற்றி காண்பீங்க. இந்த வேலைகளை எப்படி செய்கிறது அப்படின்னு தெரியாமல் குழப்ப நிலையிலையும் இருப்பீங்க. இருந்தாலும் குழப்பத்தை எல்லாம் தாண்டி தங்களுடைய கடமையில் நீங்கள் கண்ணும் கருத்துமாக நடந்து கொள்வீங்க. நிதி நிலைமை கணிசமாக உயர ஆரம்பிக்கும். நீங்கள் கஷ்டப்பட்டதற்கு உண்டான பலனும் கிடைக்கப்பெறும். எதிர்கால சேமிப்பு உயர வாய்ப்புகள் இருக்கு. சந்தோஷம் ஓரளவுக்கு இரட்டிப்பாகலாம். அதே மாதிரி நீண்ட நாள் பிரிந்த உறவுகளுடன் நேரத்தை செலவு செய்ய வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறுவீங்க. இருப்பினும் பொறுமையை காக்க வேண்டியது அவசியமான ஒரு காலகட்டம். எந்த விஷயத்திலையுமே அவசரப்படக்கூடாது. 4 பேர் மத்தியில் தங்களுடைய பேச்சு மட்டும்தான் ஈடுபட வேண்டும் அப்படின்னும் நினைக்கக்கூடாது. அடம் பிடித்த எந்த காரியத்தையும் சாதிக்க வேண்டாம். உறவுகளோடு வெட்டு கொடுத்து நடந்தால் பிரச்சனைகள் கிடையாது. வாக்குவாதம் செய்தால் நல்ல உறவுகள், நண்பர்களை இழப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது. அதே சமயம் நிதானமாக சிந்திக்க நேரமே இருக்காத வகையில் தங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா வேலை பளு அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். ஒரு குழப்பமான மனநிலையும் இந்த காலகட்டத்தில் இருக்க பெறலாம். அதே சமயம் மற்றொரு புறம் ஓட்டமோ அதிகமாக இருக்கும். வேலை பளு அதிகமாக இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் தலை மேல பொறுப்புகள் காத்து கொண்டிருக்கக்கூடிய அளவுக்கு இந்த காலம் இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம். எல்லா விஷயத்தையுமே செய்து முடிப்பதற்குள்ள ஒரு வழி ஆயிடுவீங்க அப்படின்னு நான் சொல்லணும். எப்படி முடிஞ்சது அப்படின்னு தெரியாது. பிஸியான காலகட்டத்தில் வேலையையும் வியாபாரத்தையும் நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கிற குழப்பம் மற்றொரு புறமும் நீடிக்கலாம். கொஞ்சம் பணம் இந்த காலகட்டத்தில் செலவாக செய்யும். சுப செலவுகளை கொஞ்சம் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையும் இருக்கலாம். இருந்தாலும் நிதானத்தை கடைபிடிங்க. பொறுமையாக சிந்தித்து செயல்பட பாருங்க. எல்லா விஷயத்திலையுமே அலட்சியமோ அவசரமோ இருக்கவே கூடாது. இதுவே தங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையையும் கொண்டு வரலாம். அதனால உஷாரா இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே சமயம் ரொம்பவும் கண்டிஷனோடு நடந்து கொள்வீங்க. நீங்கள் உங்களுடைய மேல் அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, தங்களிடம் வேலை செய்பவர்களை மிகவும் அதிகாரத்துடனும் நடத்துவீங்க. சரியான நேரத்தில் சரியான முறையில் எல்லா வேலையையும் நடத்தி முடிக்க போராடுவீங்க. இதனால் சின்ன சின்ன எதிரி தொல்லைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் கடமையில் சரியாக இருந்தால் ஒரு மன திருப்தி வரும். அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சரியாக பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை தங்களால் சாதித்து கொள்ள முடியும் அப்படின்னும் சொல்லலாம். அதே சமயம் இந்த காலத்தில் எல்லா விஷயத்திலையுமே ஆர்வம் சற்று அதிகமாக இருக்கும். எல்லா புது விஷயங்களையும் கற்றுக்கொள்ளவும் நீங்க ஆரம்பிச்சிடுவீங்க. மேலும் பார்த்தோன்னா நிதி நிலைமை ஓரளவுக்கு ஏறத்தாழ தான் இருக்கும். கடன் சுமையும் ஒரு சில நேரங்களை தலை தூக்கலாம். ஆனால் பெரிய அளவில் பிரச்சனைகள் இருக்காது. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பொன்பொருள் சேர்க்க இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். படிக்க முடியாத பிள்ளைகளுக்கு உங்களால் இயன்ற உதவியை செஞ்சீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நல்லதே நடக்கும். அதே சமயம் மற்றொரு புறம் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் தங்களுக்கு இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் பணம் தங்கள் கைக்கு சேரலாம். கோர்ட்டு கேஸ் வழக்குகள் தங்களுக்கு சாதகமாக அமையவும் வாய்ப்புகள் இருக்கிறது. இருந்தாலும் முன்கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல நல்ல வாய்ப்புகள் கை நழுவி செல்லும். வேலையிலையும் வியாபாரத்திலையும் அனுசரணை தேவைங்க. வாழ்க்கை துணையிடம் பொய் சொல்லக்கூடாது. பிள்ளைகளோடு
எக்காரணத்தை கொண்டும் கோபத்தோடு நடந்து கொள்ளவோ கோபத்தோடு பழகவோ கூடாது. வேலை வியாபாரத்தில் எந்த அளவு நீங்கள் அக்கறை காட்டுறீங்களோ அதே அளவு அக்கறை உங்களுடைய குடும்பத்தின் மீதும் அக்கறை காட்ட வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படிங்கிறதையும் மறந்து விடாதீங்க. குடும்ப விஷயங்களை எக்காரணத்தை கொண்டும் மூன்றாவது நபரிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். மூன்றாவது நபர்களை தேவையில்லாமல் வீட்டிற்குள் அனுமதிக்கவும் வேண்டாம். வேலை வியாபாரம் எல்லாமே ஓரளவுக்கு நன்றாக நடக்கும் அப்படின்னாலும் செலவுகளை கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலை பலருக்கும் ஏற்படலாம். தேவையற்ற செலவுகளை குறைக்கிறது ரொம்ப நல்லது. எதிர்கால சேமிப்பை உயர்த்துவது ரொம்ப ரொம்ப நல்லது. குடும்பத்தில் தங்களுடைய குரலை உயர்த்தி பேச வேண்டாம். உறவுகளோடு அனுசரணை தேவைப்படும். தேவையற்ற சண்டைகள் வந்தால் உறவுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒற்றுமை நிலைகுலைந்து போகும். கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்க பாருங்க. வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனமாயிருங்க. பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்திலையும் கவனம் தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம். உங்களுக்கு இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் புதன்கிழமை பெருமாள் வழிபாடு தங்களுக்கு பல வகைகளில் நன்மையை செய்யும். அதே போல முருகப்பெருமானினுடைய வழிபாடும் பல அனுகூலங்களை ஏற்படுத்தும்.